ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்கான சாய்ஸ் ஃபில்லிங் தேதிகள் எல்லாமே வெளியாயிருச்சு. ரொம்ப முக்கியமாக ரேங்க் லிஸ்ட்லாம் வெளியாயிருக்கு. மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் என்னன்னா 190 கட் ஆஃபுக்கு மேலே மட்டும் 105 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்கில் இருக்காங்க. என்னால் நம்பவே முடியல. எவ்வளோ பேர்ப்பா? 190 கட் ஆஃபுக்கு மேலே 105 பேர் எங்கே இருந்தீங்க? இவ்வளோ நாள் எங்கே இருந்தீங்கன்னு கேட்குற மாதிரி எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. வாங்க இந்த வீடியோவில் நம்ம எல்லாத்தையும் தெளிவாக பார்க்கலாம். இப்போ வந்து சாய்ஸ் ஃபில்லிங் அந்த டேட் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். அதன் அடிப்படையில் பார்க்கையில் ஆகஸ்ட் 22 ஈவினிங் 5 மணி வரைக்கும், நாளைக்கு நம்ம ஈவினிங் 5 மணி வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். ஆகஸ்ட் 23 காலையில் 10 மணிக்கு உங்களுக்கு எந்த காலேஜில் எந்த கோர்ஸ் கிடச்சிருக்குன்னு தெரிஞ்சிடும். அதன் பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை கன்ஃபார்ம் பண்ணுறது, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஆகஸ்ட் 23 ஈவினிங் 5 மணி வரைக்கும் டைம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அலாட்மெண்ட், நீங்கள் அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரு உங்களுக்கு ஆகஸ்ட் 24 காலையில் 10 மணிக்கு உங்களுக்கு வெளியாகுது. அலாட்மெண்ட்லேயே உங்களுக்கு எந்த டயத்துக்குள்ளே அதாவது வந்து எந்த டேட்டுக்குள்ளே காலேஜில் போய் அட்மிஷன் போடணும் அப்படிங்கிறத அலாட்மெண்ட்லேயே சொல்லிடுவாங்க. ஸோ இதுதான் டேட்டு. ஸோ இப்போ நம்ம கவனமாக கேட்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ மாணவர்களே எவ்வளோ பேருக்கு ரேங்க் வந்திருக்குன்னா, பொதுவாக பார்க்கையில், அதாவது அகாடமிக்கில் பார்க்கையில் ஜென்ரலாக 15,104 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் வெளியாயிருக்கு. 7.5ல் 5,163 பேருக்கு ரேங்க் வெளியாயிருக்கு. என்ன ஆச்சரியம், 7.5 மாணவர்கள் இந்த சப்ளிமெண்ட்ரியில் இலவச சீட்டு கிடைச்சிரும்னு இவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஆனால் 7.5ல் சீட்டு இல்லையே ராஜா, இல்லை. நீங்கள் கோடி ரூபா பணம் கொடுத்தாலும் 7.5 சீட்டு இல்லை இன்ஜினியரிங்கில் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ அதே போல் ஒகேஷ்னலில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக 299 பேருக்கு வந்து ரேங்க் வெளியாயிருக்கு. 7.5ல் 96 பேருக்கு ரேங்க் வெளியாயிருக்கு. இதெல்லாம் எப்படி கோபி நீ சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஎன்ஏ அந்த வெப்சைட் வழியாக சப்ளிமெண்ட்ரிக்குன்னு தனியாக வெப்சைட் இருக்குது, அது வழியாக போயிட்டு சைடில் டச் பண்ணிங்கன்னா அந்த ரேங்க்கெல்லாம் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இது வழியாக தான் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கும் பண்ண போகிறீங்க. நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் தான் ரொம்ப ட்ரிக்கி. ஏன் சொல்கிறேன்னா, நல்லா கேட்டுங்களேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பயந்துருவீங்க. இதை பாருங்களேன், இதை பாருங்கள். 190 கட் ஆஃபுக்கு மேலே மட்டும் 105 பேர் இருக்கிறாங்க இப்போ வெளியான ரேங்க்கில். அதே போல் 170லேருந்து 180 கட் ஆஃபுக்குள்ளே 777 பேர் இருக்காங்க. பார்த்துங்கப்பா, இவ்வளோ பேர் இருக்காங்க. இவ்வளோ பேரை தாண்டி தான் உங்களுக்கு சீட்டு கிடைக்கணும். அதே போல் 150 கட் ஆஃப்லேருந்து 170க்குள்ள 2,102 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதே போல் 130 கட் ஆஃப்லேருந்து 150க்குள்ள 3,678 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. 100 கட் ஆஃப்லேருந்து 130க்குள்ள 6,451 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. எப்பப்பப்பப்பா, நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க. 100லேருந்து 130க்குள்ள 6,451 பேர் இருக்காங்க. இந்த மாணவர்களுக்கு கடுமையான போட்டி இருக்குது. 100 to 130 கட் ஆஃபில் உள்ளவங்களுக்கு சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்கில். அதே வேளையில் 100க்கு பிலோவில் மட்டும் எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா? 1,991 பேர் தான். அவங்க ரொம்ப கம்மி தான். ஸோ மாணவர்களே, 100லேருந்து 130க்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் சேஃபாக இருக்கணும், நல்லா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், நிறைய சாய்ஸஸை வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். சீட்டு வந்து நிறையா இருக்குது, ஆனால் நீங்கள் நிறைய சாய்ஸஸை கொடுக்கணும். நம்மளை மாதிரி ஆட்கள்கிட்ட நீங்கள் கண்டிப்பாக சாய்ஸ் ஃபில்லிங் உதவிகளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் பண்ண வேணாம். உங்களுக்குன்னு தனியாக வாட்ஸ்அப் குரூப்பு நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப்பு எல்லாமே பண்ணிடுவோம். ஸோ இன்றைக்கி ஒரு நாள் தான் உங்களுக்கு டைமுங்க. நீங்கள் வந்து மிஸ் பண்ணிங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ண செகண்ட்லேருந்து நிறைய பேர் பார்த்துருக்கலாம். தயவு செய்து வாட்ஸ்அப் குரூப்பில் வாங்க. உங்களுக்கு அங்கே நான் நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கேன். சாய்ஸ் ஃபில்லிங்கை கரெக்டாக பண்ணுங்கள். கரெக்டாக பண்ணி சீட்டை, ஒரு நல்ல சீட்டை கவர்மெண்ட் கோட்டாவில் வாங்குங்க. நல்ல கல்லூரிகள் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேக்கன்சியுமே அதில் கொடுத்துட்டாங்க. ஸோ வேக்கன்சி எல்லாமே இருக்குது. நீங்கள் நல்ல கல்லூரிகள் எதுங்கிறது தேடிக்கிட்டு இருக்கிறத விட நம்மளுடைய அந்த குரூப்பில் சேர்ந்து நம்மக்கிட்ட நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் உதவிகளை நீங்கள் கேட்கலாம். சரியா? மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான செய்தியை சொல்லிக்கிறேன். இவ்வளோ பேரும் இருக்காங்கங்கிறது, இன்ஜினியரிங் படிக்க இவ்வளோ ஒரு கூட்டம் இன்னமும் தெரியுதில்ல? ஆச்சரியமாக இருக்குது. அதில் ஆச்சரியம் இருந்தாலும் படிக்கலாம், ஆனால் ஒரு நல்ல கல்லூரியில் போய் படிக்கணும். ப்ரொஃபஸர் இல்லாமல், ஆள் இல்லாமல் அந்த மாதிரி கல்லூரிக்கெல்லாம் போயிடாதீங்க. அதுக்காகவே நம்ம குரூப்பில் சேர்ந்துக்கிட்டு நம்ம என்னென்னலாம் சொல்கிறோங்கிறத கொஞ்சமாவது நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த 3-4 நாள்லையாவது ஒரு நல்ல கல்லூரியை நீங்கள் எடுக்கலாம். தேங்க்யூ வெரி மச். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதுதான் டேட்டு. இதன் அடிப்படையில் கரெக்டாக எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிருங்க. கொஞ்சம் அப்டேட்டுக்கு அடுத்தடுத்து நம்ம வந்து நம்மளுடைய சேனலில் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.